நான் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம். நம்ம மத்தியில் வந்திருக்கிற ப்ராஃபெட் ஏரன் தம்பி அவர்களை நம்ம அனைவரும் கரங்களை உற்சாகமாக தட்டி வரவேற்கலாம். தேங்க்யூ. அண்ட் அவங்கள டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு டாக்டர் ஜெசிந்த் வந்திருக்கிறாங்க. அவங்களையும் கரங்களை தட்டி வரவேற்றுருவோம். ஆமாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. நல்லா தான் கை தட்டுறது. ஆமாம், சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. தேங்க்யூ. Thank you, Jesus. Amen. How many of you happy? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? Amen. Such a great joy to come back here. எனக்கு இங்கே மீண்டும் வருவது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. I mean, if you're happy, just look at your neighbors, share some joy towards them. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்கன்னா உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து உங்களுடைய சந்தோஷத்தை அவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்களேன். Give them a smile. Amen. Yes, give them a smile. Amen. Some people are staring and giving smile. எல்லாரும் முறைச்சிட்டு இருக்கீங்க, பக்கத்துல பார்த்து சிரிங்களே. Amen. Yeah, it's a midweek service. It's ARC. ஆமா, இந்த வாரத்தினுடைய நடுவுல நடக்கிற இந்த சர்வீஸ் இது வந்து ஆர்க்னுடைய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. There is joy in ARC. Amen. ஆர்க்ல மிகுந்த சந்தோஷம் இருக்கிறது. Amen. There is joy in leaders' faith. And when I see Pastor David and Jacinta Pastor, one thing what I see every time is joy in their face. Amen. எங்களை பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு மகிழ்ச்சி காண்கிறது அப்படினு சொல்லி சொல்றாரு. I think one line what I learned from Pastor is நீங்க நல்லா இருப்பீங்க. Amen. That's all. Amen. What did they say? நீங்க நல்லா இருப்பீங்க. Amen. That's all. நல்லா இருப்பீங்க. Amen. Every time whenever he takes the call, நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. Wow. Amen. So happy to be here again. I'm not going to take long time. I'm just going to preach a short word, a prophetic word, and I want to finish it soon. இன்றைக்கு தீர்க்கதரிசனமான ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் பிரசங்கித்து இன்றைக்கு நான் முடிக்க போகிறேன். அது ரொம்ப ஒரு சின்ன ஒரு தாட் தான். Amen. I thank God for giving me a wonderful opportunity. இன்றைக்கு கர்த்தர் எனக்கு பாராட்டி இருக்கிற இந்த பெரிய வாய்ப்புக்காக தயவுக்காக அவருக்கு நன்றிகளை எடுக்கிறேன். I thank this family for giving me an opportunity here. ஆர்க் ஃபேமிலிக்கு இந்த வாய்ப்பை எனக்கு தந்ததுக்காக நான் நன்றிகளை எடுக்கிறேன். Amen. I thank my mentor, I thank my father, I thank everybody who is behind me. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன, என்னுடைய பூமிக்குரிய தகப்பன் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். We had a wonderful worship, na? நல்ல ஒரு ஆராதனையை நம்ம ஆராதிச்சோம்ல. Amen. I thank for opening the heaven, opening the atmosphere. இன்றைக்கு வானங்களை திறந்து கொடுத்த இந்த ஆராதனைக்காக நாங்க நன்றிகளை I just have a short word from Psalms chapter 23. இன்றைக்கு சங்கீதம் 23 இருந்து ஒரு சின்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். I think we don't need to open our Bibles for Psalm 23. If you are பைபிளை திறக்கவே வேணாம். சங்கீதம் 23. If you are opening Bible for Psalms 23, I say you have not gone to Sunday school properly. 23 சங்கீதத்துக்காக நீங்க பைபிளை திறக்கறீங்கன்னா நீங்க சண்டே ஸ்கூலுக்கு ஒழுங்கா போகலன்னு அர்த்தம். Psalms 23 verse 1, what does it says? முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? The Lord is my shepherd. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். I shall not want. நான் தாழ்ச்சி அடையேன். I mean, this is the first verse what my mom taught me. இதுதான் என்னுடைய அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்த முதல் வசனம். My sister learned Jesus wept, but I learned the Lord is my shepherd. என் தங்கச்சி கற்றுக்கொண்ட முதல் வசனம் இயேசு கண்ணீர் விட்டார். ஆனா நான் கற்றுக்கொண்ட முதல் வசனம் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். From young age, the first verse which I stood in Sunday service and said, the Lord is my shepherd, I shall not want. இந்த சின்ன வயசுல நான் சண்டே ஸ்கூல்ல நின்று தைரியமாய் சொன்ன முதல் வசனம் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். Even if I'm 20 right now, that whole chapter I can by heart, I can say it without looking at the Bible. இன்றைக்கு அந்த முழு அதிகாரத்தையும் என்னால பார்க்காம என்னால சொல்ல முடியும். I mean, I just want we are going to read the whole chapter together. இன்னைக்கு அந்த முழு அதிகாரத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம். And we are going to pray. And நம்ம ஜெபிக்க போகிறோம். I just have a short word from that book. அந்த அதிகாரத்திலிருந்து சங்கீதத்திலிருந்து ஒரு சின்ன வார்த்தை உங்களுக்காக நான் கொடுக்கிறேன். I know it's a familiar chapter. அது எல்லாருக்கும் தெரிந்தது, அறிமுகமானது ஒரு அதிகாரம் தான். But God brings out something big out of small things. ஆனா சின்னதா இருந்தாலும் ஏற்கனவே தெரிந்த ஒரு எளிமையான விஷயமா இருந்தாலும் அதுல இருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் சொல்ல அவர் வல்லவரா இருக்கார். Read with me. என் கூட சேர்ந்து வாசிக்க ஆயத்தமா இருக்கீங்களா? Psalms 23 verse 1 to 6. சங்கீதம் 23 1 இருந்து 6. We are going to read it together. Yeah, ஒண்ணா சேர்ந்து வாசிக்கலாமா? Amen. On the count of 3. 1 2 3. Yes. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி
என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். Amen. Amen. I think you don't need a preaching only after this. இதுக்கப்புறம் ஒரு பிரசங்கமே உங்களுக்கு தேவையில்லைன்னு This நினைக்கிறேன். chapter is a prophetic chapter. இது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு சங்கீதம். Especially the last verse. Surely, இந்த கடைசி வசனம், Amen. Surely mercy and goodness shall follow all the days of my life. என் நிச்சயமாகவே நன்மையும் கிருபையும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடரும். How many of you can say 2026? எத்தனை பேர் சொல்ல முடியும் 2026? I mean, touch 3 people and say surely. 3 பேரை தொட்டு சொல்லுங்க, நிச்சயமாகவே. Surely, surely, no doubt, brother, surely. எந்த சந்தேகமும் வேணாம், நிச்சயமாகவே Surely it will follow you. நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும், என்ன தொடரும். It will just follow you without anything. It will just keep on following you. அது உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும். Amen. It will just follow you in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால அது உங்களை தொடர்ந்து வரும். Amen. For a few minutes, I just want to set the context and we are going to pray. ஒரு சில நிமிடங்கள் இதனுடைய பின்னணியை நான் சொல்லிட்டு நான் ஜெபிக்க Amen. விரும்புகிறேன். We all know Psalms is about David. David is an author for many Psalms, many books he has written it. சங்கீதம் அப்படினாலே தாவீது குறித்ததான சங்கீதம் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நிறைய சங்கீதங்களை அவர் எழுதி And இருக்கிறார். more than David as a worshipper, I believe David is a man of revelations. அவர் ஒரு ஆராதனை வீரர் அப்படின்னு சொல்றத விட ஜாஸ்தியா அவர் ஒரு Man of revelation. மேன் ஆஃப் ரெவலேஷன், அவர் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற ஒரு மனிதனாக தான் நான் பார்க்கிறேன். David was an 8th son of Jesse. அவர் ஈசாயினுடைய 8வது மகனா இருந்தார். I don't know what Jesse thought about David, but for me 8 is new beginning. ஈசாய் தன்னுடைய மகனை குறித்து என்ன யோசிச்சார் எனக்கு தெரியல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் 8 அப்படிங்கிறது ஒரு புதிய ஆரம்பத்தை குறிக்கிறது. David was a new beginning in his life. தாவீது அவருடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பமா இருந்தார். David was an out of box. David was unexpected, I think. யாருமே எதிர்பார்க்காத ஒரு மகனா இருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். Because all the 7 went to the war and this young one was out, means there may be some age gap between. Amen. ஒரு 7 பேரும் மற்ற மூத்த மகன்கள் 7 பேருமே அவர்கள் யுத்தத்திற்கு ஆயத்தமா இருந்தார்கள். ஆனா இந்த பிள்ளை மட்டும் தூரம் இருந்தானா ஒருவேளை அவர்களுக்குள்ள வயது வித்தியாசம் நிறைய இருந்திருக்கலாம். All 7 are ready with a warrior and all 7 are ready with sword and he is ready with rock and sling. 7 பிள்ளைகளும் நல்ல யுத்தத்திற்கு ஆயத்தமா இருக்கிற ஆயுதங்களை வச்சிருக்காங்க. இவன் மட்டும் கவன்கல்ல கையில வச்சிருக்கான். Usually my sister is the last one and she is a pampered child. என் தங்கச்சி கடைசி தான். அவ ரொம்ப செல்லம் கொடுத்து எங்க அம்மா வச்சிருப்பாங்க. Amen. But I don't know whether David is a pampered one. ஆனா தாவீது செல்லம் கொடுத்து வளர்க்கப்பட்டாரா நமக்கு தெரியாது. Because my dad never sends me to a forest where lion and bears come. சிங்கமும் கரடியும் நிறைந்த ஒரு காட்டுக்குள்ள செல்லமா வளர்க்கப்பட்ட மகனை யாருமே அனுப்ப ஆயத்தமா இருக்க மாட்டாங்க. I leave about David. My dad won't allow me to go after 7 o'clock night only. He will say, hey, 7 o'clock is happening, come back soon. எங்க அப்பா என்ன 7 மணிக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியில போறதுக்கே யோசிக்க வைப்பாங்க, விட மாட்டாங்க. 7 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. How many of kids can relate with me? எத்தனை பிள்ளைங்க அத 7 o'clock. I mean, if my dad, if he gives a bike above 60, if you ride, that's all. பைக் என் கையில கொடுத்து ஓட்ட வைக்கும்போது எங்க அப்பா மிரட்டுவார், 60க்கு மேல நீ ஓட்டுனா பாரு உன்னை. I don't know about Jesse and David's relationship. ஈசாய்க்கும் அவருடைய மகனான தாவீதுக்கும் இருக்கிற உறவு எனக்கு ரொம்ப தெரியல. David was a different man, I can say that one word. ஆனா தாவீது ஒரு வித்தியாசமானவராய் அவர் Because காணப்பட்டார். he knew what he carried inside him. ஏன்னா அவருக்குள்ள அவர் என்ன சுமந்து கொண்டிருந்தாரோ அதை அவர் அறிந்தார். Touch your neighbor and say, you carry something different. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள நீங்க பல வித்தியாசமான காரியங்களை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். You carry something, you carry a different passion. நீங்க உங்களுக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு You don't have a same vision like everybody. எல்லாரையும் மாதிரி கர்த்தர் உங்களை வைக்கல, உங்களை வித்தியாசமாக அவர் வைத்திருக்கிறார். Because I believe when the last time when I came in Ark, நான் கடைசியா ஆர்க்குக்கு நான் வரும் பொழுது it was full. அது இந்த இடமே நிரம்பி இருந்தது. And I said, Pastor, full it is. அப்ப பாஸ்டர் பார்த்து நான் சொன்னேன், இப்பவே அது நிரம்பி இருக்கிறது. Pastor said, no. இல்ல அப்படின்னு சொன்னாரு. We are going to build something more bigger. இதை விட பெருசா நம்ம கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி. Our vision is not this much. இது மாத்திரம் இல்ல நம்ம விஷன் இதை விட பெருசா We இருக்குது. are preaching about David and your leader is also Pastor David, so everything is connecting. தாவீது குறித்து இன்னைக்கு நம்ம தியானிச்சு கொண்டிருக்கிறோம். உங்க பாஸ்டரும் தாவீது அப்படின்னு சொல்லி கண்டிப்பா இதுல நிறைய ஒரு கனெக்ஷன், ஒரு தொடர்பு இருக்கு. David was a man according to God's heart. இருதயத்திற்கு ஏற்றவராய், ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவராய் தாவீது இருந்தார். But I also say David had also gone through a lot of rejections. ஆனாலும் இவ்வளவு இருதயத்துக்கு ஏற்றவராய் இருந்தாலும் கூட பல கஷ்டங்களை, அவமானங்களை தாவீது சந்தித்திருக்கிறார். Touch your neighbors and say rejection is not
that your avoided rejection is direction. Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை யாராவது ஒதுக்குறாங்கன்னா, உங்களை யாராவது கஷ்டப்படுத்துறாங்கன்னா, அது வந்து ஒதுக்கப்படுகிறது இல்ல. கர்த்தர் உங்களை வேற திசை மாற்றுகிற ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு Rejection is direction. ஒதுக்கப்படுகிற அனுபவம் திசை Yes. மாற்றுகிற I mean, if அனுபவம். that's the word for you, 30 seconds, can you just clap your hands and say அது that's all? உங்களுடைய வார்த்தை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா 30 வினாடிகள் நல்ல கரங்களை தட்டி இந்த 30 வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. 30 seconds, just loud clap offering for God. Amen. 30 seconds, just a loud clap offering for Jesus. Amen. Rejection is direction sometimes from the Lord. Amen. ஆமென். ஒதுக்கப்படுதல் நிறைய நேரங்களில கர்த்தருடைய திசை மாற்றுதலா இருக்கும். Amen. ஆமென். Yes. Standing in stage and preaching, I think I'm far from you. Amen. மேல நின்று பிரசங்கிச்சா ஏதோ ரொம்ப நான் தூரம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் Amen. ஆகுது. David was a rejected one. Amen. தாவீது ஒதுக்கப்பட்ட ஒரு மகனாய் அவர் And இருந்தார். I don't know how many rejected people are here who are இன்னைக்கு hearing me. அப்படி எத்தனை பேர் தாவீதை போல ஒதுக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. Because devil does not wait until you grow up and then reject you. Amen. Devil does not wait until you grow up. நீங்க பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களை நீங்க ஒதுக்கப்படணும் அது வரைக்கும்லாம் பிசாசு காத்திருக்க From மாட்டான். young age only will start to hit. சின்ன வயசுல இருந்தே அந்த ஒதுக்கப்படுகிற அனுபவத்திற்குள்ள Because from young age if he hit you then he know you will not grow up. ஏன்னா சின்ன வயசுலயே உங்களை இப்படி பாதிக்கப்பட வச்சுட்டா நீங்க மேற்கொண்டு நீங்க வளர மாட்டீங்கன்னு அவனுக்கு தெரியும். If you check all Bible who was used by greatly by God. Jacob, young age he was called as cheater. Moses, young age he had to run away from his home. Jesus, young age before his birth only he was rejected, all at young age. சத்ருவானவன் யாரெல்லாம் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பெரிய காரியங்களுக்கு அழைக்கப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் சின்ன வயசுலயே அவர்களை ஒரு பாதிப்புக்குள்ள கொண்டு வர்றத நம்ம கவனிக்கிறோம். I mean, that's what I question God. God, I'm not yet even grown up. Before growing up only rejection is coming. What is this? I can't control this rejection. If I'm grown up, once I'm settled, then you do whatever you want. I can stand strong. நான் கூட அடிக்கடி ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஏசப்பா நான் சின்ன பிள்ளையா தான் இருக்கிறேன், இப்பவே நான் என்னை இவ்வளோ ஒதுக்கப்படுகிற அனுபவம் கஷ்டப்படுகிற அனுபவத்துக்குள்ள என்ன கொண்டு போறீங்களே, நான் கொஞ்சம் பெருசா வளர்ந்துடுறேன், அதுக்கப்புறமா எனக்கு இதெல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா என்னால இதை தாங்கிக்க முடியும். Once our ministry is strong, then you attack, then I will stand. Before ministry getting strong only you are attacking now. அது என்னுடைய ஊழியம் நல்ல வலுவடைஞ்சதுக்கு அப்புறமா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை வந்துச்சுன்னா என்னால தாங்கிக் கொள்ள முடியும். ஆனா இப்போவே இந்த சின்ன வயசுலயே எனக்கு இவ்ளோ நான் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். Amen. But the devil knows if he allows you to grow little, then he will never catch you back again. சத்ருவுக்கு நல்லா தெரியும், அவனை இப்போ சின்னதுல இருந்தே உங்களை விட்டுட்டா நீங்க பெரிய காரியங்களை செய்வீங்கன்னு தெரியும். அதனால தான் I want to say, still if you are standing here, the devil plan is not working in your life. God is still protecting you. God is still there in your life. God is still there. You are still winning over things in your life. இன்றைக்கு நீங்க அமர்ந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். சத்ருவானவன் உங்களை தொட முடியாது. Amen. 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 I just 2-3 minutes when everything gets set, we are going to go into the word. Amen. ஒரு 2-3 நிமிஷம் எல்லாம் செட் ஆனதுக்கு அப்புறமா கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா நம்ம செல்வோம். Amen. I think last week some people came and asked, you're just 20. Many people are coming against. How do you face it? கடந்த வாரத்துல ஒரு சில பேர் என்ன கேட்டாங்க, உனக்கு 20 வயசு தான் ஆகுது, உனக்கு இப்பவே நிறைய போராட்டம் பிரச்சனை விமர்சனங்கள் எல்லாம் வருது, அதை எப்படி நீ சமாளிக்கிறேன்னு கேட்டாங்க. I said, நான் சொன்னேன், at 13 only they could not stop me. 13 வயசுலயே என்னை யாரும் நிறுத்த முடியல. At 13 only they could not stop me. 13 வயசுலயே ஒருவரும் என்ன நிறுத்த முடியல. God has trained from a young age, not giving blessings, giving rejections, giving hits there and there, giving hits there and here, just to make you strong when you grow up. சிறு வயதில இருந்தே கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறது, நம்மளை ட்ரெயின் பண்ற விதம் எப்படின்னா, இப்படி பல சோதனைகளை நமக்கு கொடுத்து அந்த சோதனைகள் நம்மள இன்னும் அதிக பலமுள்ளவர்களா தான் மாற்றுகிறது. How many of you can say, Lord, thank you for everything? எல்லா பிரச்சனைகளுக்கும் நன்றின்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? Thank you. Amen. Thank you, Jesus. Last week I was ministering with one pastor. கடந்த வாரம் நான் ஒரு தேவ ஊழியரோடு கூட நான் ஊழியத்துல இருந்தேன். And he said a small story. அப்போ அவர் ஒரு சின்ன ஒரு கதை எனக்கு சொன்னாரு. Not in the Bible, don't search it. பைபிள்ல இல்ல, நீங்க தேட வேண்டாம். Just God spoke to him. அவரோடு கூட கர்த்தர் பேசினாரு. He's one of the great preachers. அவர் ஒரு பெரிய பிரசங்கியா. God looked at Moses and said, Moses, I want you.
மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எனக்கு நீ வேணும். What did Moses say? மோசே என்ன சொன்னாரு? Lord, I can't speak properly. அப்பா நான் திக்கு வாயா இருக்கேன், மந்த நாவா இருக்கேன், என்னால பேச What முடியாது. did God say? ஆண்டவர் என்ன சொன்னாரு? I will be your mouth. நான் உன் வாயோடு கூட இருப்பேன். Amen. Second thing, God, how will I go back to that people? நான் எப்படி ஆண்டவரே திருப்பியும் நான் எந்த இடத்துல இருந்து ஓடி வந்தனோ அதே ஜனத்துக்கு நான் எப்படி போவேன்? Okay, I will send you like a God there. ஆனா நான் உன்னை அங்க அனுப்புவேன், உன் கூடவே இருக்கிறேன்னு அவ்வளவு சொல்றாரு. Every question what Moses is putting, God is putting checkmate. No, that won't work with me. It won't work with me. எல்லா கேள்விகளும் மோசே வச்ச எல்லா கேள்விகளுக்கும் கர்த்தர் சரியான பதில் அவர் வச்சிருந்தார். At last God fed up. அப்புறம் ஆண்டவரால ஒண்ணும் முடியல, God டென்ஷன் said, okay Moses, சரி மோசஸ், you go and find one person who is 80 years old and bring in front of me, I will leave you. நீ போய் 80 வயதுள்ளவனை யாராவது ஒருத்தரை கூட்டிட்டு வந்து என் முன்னாடி நிறுத்து அப்படின்னு சொல்லி சொன்னார். 80 years old, one person you bring, I will leave you. 80 வயசுள்ள யாராவது ஒருத்தரை கூட்டி கொண்டு என் முன்னாடி நிறுத்து, நான் உன்னை விட்டுறேன். Moses said, okay, small duty now. Somehow சரி, I அது will ஒரு go. சின்ன விஷயம் தானே, நான் செய்யறேன்னு போனார். He went to every home. ஒரு வீட்டா போய் கதவு தட்டினார். Knock, knock. கதவு தட்டினாரா? Amen. 80 years, somebody is here. 80 வயசுல யாரா இருக்கீங்களா? No, Moses. யாரும் இல்ல. Knock, knock. ஒரு வீடா போய் தட்டுறாரு. 80 years, somebody here. 80 வயசுல யாரா இருக்காங்களா? No, Moses. யாருமே இல்ல. Knock, knock. ஒரு இடமா போய் தட்டுறாரு. 80 years, somebody here. 80 வயசுல யாரா இருக்கீங்களா? No, Moses. இல்லையே. 83 is there. 79 is there. 80 is not there, Moses. 83ல இருக்கறாங்க, 79ல இருக்கறாங்க, ஆனா 80ல யாரும் இல்ல. All houses he went. எல்லா வீடுக்கும் போய் தட்டினார். Nobody is there. ஒருத்தரும் இல்ல. Last he went to an old grandmother's home. ஒரு பழைய பாட்டி இருக்கிற வீட்ல போய் கதவு தட்டினார். Anybody 80 years old? யாராவது 80 வயசுல இருக்கீங்களா? And when the grandmother said, பாட்டி சொன்னாங்க, won't get it, Moses. நீ உனக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்க. 80 years you won't get it. 80 வயசு உள்ளவங்க யாரும் உனக்கு கிடைக்க மாட்டாங்க. Nobody will be there. யாரும் இல்ல. Stop searching. நீ தேடாத. Moses said, why? மோசே கேக்குறாரு, எப்படி? When you were born, நீ பிறக்கும் பொழுது there was a rule ஒரு பெரிய ஒரு கட்டளை போடப்பட்டுச்சு, to kill every child. எல்லா பிள்ளைகளையும் சாகடிக்கணும்ட்டு. Your mother tried to hide you for 3 months. உங்க அம்மா உன்னை 3 மாசத்துக்கு உன்னை மறைச்சு வைக்கணும்னு பார்த்தாங்க. I also had a same age child. எனக்கும் உன் வயதிலேயே ஒரு பிள்ளை இருந்துச்சு. I also hide for 3 months. நானும் 3 மாதம் அதை மறைச்சு வைக்க But after that முயற்சி we could பண்ணேன். not hide. ஆனா அதுக்கப்புறம் என்னால மறைச்சு வைக்க We முடியல. all put it in Nile River. எல்லா குழந்தைங்களையும் கொன்னு அவர்கள் நைல் நதியில போட்டுட்டாங்க. Your mother also put. உங்க அம்மாவும் உன்னை நைல் நதியில தான் போட்டாங்க. All children died, Moses. எல்லா பிள்ளைகளும் மரித்து போனாங்க, நீ மட்டும்தான் உயிரோட இருந்த. Moses, you alone are alive. நீ ஒருத்தன் தான் அதுல உயிரோட இருந்த. In that 80 category age, wherever you go, you will not get anybody, Moses. எங்க போய் தேடினாலும் 80 வயதுள்ளவர்களை உன்னால பார்க்கவே முடியாது. You will never get anybody. நீ எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. Because you had rejection from young age. ஏன்னா சின்ன வயதுல இருந்தே உன் பின்னாடி சத்துருவானவன் இருந்து கொண்டே இருந்தான். Moses ran back to God, it seems. மோசே ஆண்டவர்கிட்ட திரும்பி ஓடி போய் சொன்னாராம், God, I am here. நான் போறேன் ஆண்டவரே. I am here. நான் இருக்கிறேன் ஆண்டவரே. Here I am. நான் இருக்கிறேன்ப்பா. I understood your protection started before my life. அப்பா உங்களுடைய பாதுகாப்பு இப்ப இல்ல, நான் குழந்தையில இருக்கும்போதே எனக்கு உண்டானது என்பதை நான் புரிந்து கொண்டேன். I know the way you loved me. Now I can understand. I am still standing here because you selected me. ஆமென். இப்போ எனக்கு என்னால புரிந்து கொள்ள முடிகிறது, உங்களுடைய பாதுகாப்பின் கரம் என் மேல நீட்டப்பட்டிருக்கிறது. This is a word for many people here. இன்றைக்கு பல பேருக்கு இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. Do you know why from young age people did not accepted you? இன்னைக்கு சின்ன வயதுல இருந்தே உங்களை நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளாம Do you இருந்திருக்கலாம். know why when people gave credits to your brother, they did not give credits to you? உங்க கூட பிறந்தவங்களுக்கு நிறைய வாழ்த்துக்களையும் என்கரேஜ்மெண்ட்ஸையும் கொடுத்திருப்பாங்க, ஆனா உங்களுக்கு அது வந்திருக்காது. Do you know why when people loved somebody else, they did not love you? நிறைய பேர் உங்க கூட இருக்கிறவங்களை நேசிச்சிருப்பாங்க, ஆனா உங்களை அவங்க அந்த அளவுக்கு நேசிச்சிருக்க மாட்டாங்க. Because God always wanted you to be God to first. God was possessive about you. ஏன்னா கர்த்தர் உங்க மேல அவர் மிகவும் வாஞ்சை உள்ளவராய் இருந்தாரு. வேற எந்த மனுஷனும் உங்களை நேசிக்க வேணாம், நான் தான் உங்களை நேசிக்கணும்னு அவர் இருந்தாரு. That's what God loved Saul. Saul was against David. God loved Jonathan. Jonathan was gone. I mean David loved Jonathan. Jonathan when David loved Saul. Saul when David loved Michael. Michael when David loved Abigail. Whoever David is loving, God is not allowing them to be there because God says, David, I need you. Only you. Only you. You always. I need your priority always.
ஆமென். தாவீதை நேசித்தவர்கள் அநேக பேர் இருந்தாங்க. சவுல நேசிச்சா ஆண்டவர் சவுல பிரிச்சாரு. யோனத்தானை நேசிச்சா யோனத்தானை பிரிச்சாரு. மீகால நேசிச்சாரு, மீகால பிரித்தெடுத்தாரு. ஏன்னா ஆண்டவருக்கு என்ன தெரியுமா, உன்னுடைய நேசம் என் மேல மட்டும்தான் இருக்கணும், நான் தான் உன் மேல நான் பிரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாரு. I love you, David. நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் I love you, தாவீது. David. I love you. நான் உன்னை ரொம்ப How many of you can நேசிக்கிறேன் say? தாவீது. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷர் கையிலும் விட்டு கொடுக்கலை. என்ன நீங்க விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷர் கையிலும் விட்டு கொடுக்கலையே. விட்டு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க, எந்த மனுஷ உதவல நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல நீங்க தேடி வந்தீங்க. எந்த மனுஷ உதவல நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலை, விட்டு கொடுக்கலை. Yes, விட்டு கொடுக்கலை. சாத்தான் கையிலும் மனுஷர் கையிலும் விட்டு கொடுக்கலை. என்ன நீங்க விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலை. சாத்தான் கையிலும் மனுஷர் கையிலும் விட்டு கொடுக்கலை. again விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலை. Can you just sing it out? Can you just worship the Lord for 2 minutes? சாத்தான் கையிலும் மனுஷர் கையிலும் விட்டு கொடுக்கலை. என்ன நீங்க விட்டு கொடுக்கலை. Yes, yes. சாத்தான் கையிலும் மனுஷர் கையிலும் விட்டு கொடுக்கலை. கொஞ்சம் கூட நினைச்சு நினைச்சு பார்க்க என்ன தேடி வந்தீங்க. எந்த மனுஷ உதவல் நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க If you just want to என்ன worship with me for தேடி 2 minutes, வந்தீங்க. 2 minutes. எந்த மனுஷ If you just want to worship with me, just stand up where you are. Not everybody who want to worship with me. விட்டு கொடுக்கலை. என் கூட சேர்ந்து ஆராதிங்களே. நல்லா எழுந்திருச்சு நிக்கலாமா? எல்லாரும் எழுந்திருச்சு நின்று ஒரு சில நிமிடங்கள் ஆராதிக்கலாமா? ஆண்டவர் நம்மள விட்டு கொடுக்கல, விட்டு கொடுக்கலையே, விட்டு yes. The Lord is moving over this place. கர்த்தர் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். Again விட்டு கொடுக்கலை, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலை. Thank you, Jesus. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னை விட்டு கொடுக்கல அப்பா. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலையே. என்ன நீங்க விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் Can we just worship? Can we just worship? விட்டு கொடுக்கலையே. என்ன நீங்க விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷர் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க. எந்த மனுஷ உதவல் நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க. எந்த மனுஷ உதவல் நீங்க வந்து There is a reason why you were rejected. விட்டு கொடுக்கலை. நீங்க ஒதுக்கப்பட்டதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. There is a reason why he loved. ஏன் நீங்க ஒதுக்கப்பட்ட He did not wanted you to love anybody more than him. அந்த கர்த்தருடைய நேசம் உங்க மேல இருக்கிறது. No, anybody. He did not wanted you to believe anybody more than him. David, all you want is me. தாவீதுக்கு I ஆண்டவருக்கு am your shepherd. ஆமென். I am your shepherd. நான் உன் மேய்ப்பராய் இருக்கிறேன். I am your God. நான் தான் உன் தேவன். Saul is not your God. சவுல் உன் தேவன் அல்ல. Jonathan is not your God. யோனத்தான் உன் தேவன் அல்ல. Your father is not your God. உன் குடும்பம் உன் தேவன் அல்ல. I am your God. நானே உன் தேவனாய் இருக்கிறேன். I am your God. நான் தான் உன் தேவனாய் இருக்கிறேன். I am your God. நானே உன் தேவனாய் இருக்கிறேன். That's why he takes out people out of your life. அதனால தான் உங்க வாழ்க்கையை விட்டு அநேக பேரை கர்த்தர் That's why he ஒதுக்குகிறார். takes out people out of your life. அதனால
நன்றி சொல்லுங்க. I have no grudges. அப்பா thank you Jesus. Thank you for taking them out of my life. அப்பா பல பேரை என்னுடைய வாழ்க்கையில இருந்து எடுத்து போட்டதற்காக நன்றி அப்பா. விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷர் கையிலும் விட்டு கொடுக்கலையே. Can you say விட்டு கொடு? பாடுவீங்களா? விட்டு கொடுக்கலையே. விட்டு சாத்தான் கையிலும் மனுஷர் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொடுக்கலையே. விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷர் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷ உதவல் நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க என்ன தேடி. Moses, you are the single one. You are the single one. You are the single one, Moses. நீங்க ஒருத்தரா நிக்கலாம். One last time. Amen. விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷர் கையிலும் விட்டு கொடுக்கலையே. விட்டு கொடுக்கலையே. Thank you, Jesus. விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷர் கையிலும் விட்டு கொடுக்கலையே. Amen. I just want to pray for this family. Amen. You can all sit down. Others can all sit down. மற்றவர்கள் எல்லாம் அமர்ந்து கொள்ளலாம். I want to pray for this name. A name which is connected to Hannah. Hannah. ஹானா அப்படிங்கிற பெயர் உள்ளவர்கள் யாரா இருப்பீங்கன்னா? Amen. I want to pray for your family. Amen. I want to pray for this family. I want to pray for brother. Yes. I will not call your name, but just I want to point you out and encourage you. நான் ஒருவேளை பேர் கூப்பிடலன்னா கூட உங்களை நான் பார்த்து உங்களை நான் எழுப்பி ஒரு சில உங்களை என்கரேஜ் பண்ற வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்ல If this விரும்புகிறேன். word Hannah is connected to you, your family, I want you to come forward. ஹானாங்கிற வார்த்தையோட கூட இருக்கிறவர்கள் இல்ல உங்களுடைய அதோட சம்பந்தப்பட்ட குடும்பத்தார் யாராவது இருப்பாங்கன்னா நீங்க முன்னாடி வரலாம். Now the Spirit of the Lord says, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், God is doing something great over your life. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். Can you just stretch your hands and pray for this wonderful நீங்க brother? எல்லாரும் கரங்களை நீட்டி இந்த மகனுக்கு நேராய் நம்ம ஜெபிக்கலாமா? The Spirit of the Lord says, ஆவியானவர் சொல்லுகிறார், I have not left you. நான் உன்னை கைவிடல. I have not forsaken you. நான் உன்னை விட்டு கொடுக்கல. I am still there for you. நான் இன்னும் உனக்காக இருக்கிறேன். The Lord is your shepherd. கர்த்தர் உன் மேய்ப்பராய் The Spirit of the இருக்கிறார். Lord says, I am opening new doors in your life. ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில புதிய கதவை அவர் New திறக்கிறார். doors what the devil has shut in your house. எந்த கதவுகளை சத்ருவானவன் அடைத்து போட்டானோ அந்த கதவுகளை கர்த்தர் திறக்கிறார். From last 2.5 years, கடந்த 2.5 ஆண்டுகள் everything what the devil destroyed, என்னென்ன காரியங்களை சத்ருவானவன் I முறியடித்திருக்கிறார். prophesied. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். July, ஜூலை மாதம், before July, ஜூலை மாதத்துக்கு you will முன்பாக have a rain over your life. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு மழையை அவர் கட்டளையிட போகிறார். You will have a rain over your house. கர்த்தர் உங்களுடைய குடும்பத்திற்கு மேல ஒரு மழையை அவர் கட்டளையிட போகிறார். Amen. The Spirit of the Lord says, ஆவியானவர் சொல்லுகிறார், I'll restore. நான் எல்லாவற்றையும் நான் திருப்பி Give me கொடுப்பேன். your hands, I will restore. எல்லாவற்றையும் நான் திருப்பி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷர் கையிலும் விட்டு கொடுக்கலை. When I was just praying, I heard this name, Selvan. Amen. நான் ஜெபிக்கும் பொழுது செல்வின் அப்படிங்கிற பெயரை நான் Amen. The Lord says, unity is coming into your house. கர்த்தர் சொல்லுகிறார், உங்க குடும்பத்துல ஒரு ஒற்றுமையை அவர் கட்டளையிடுகிறார். God is watching over you. கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். Amen. God is watching over you. ஆமென். Don't worry. எதுவும் நீங்க கவலைப்பட 3 வேண்டாம். miracles what the Lord is going to do 3 அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். over your family, உங்களுடைய குடும்பத்திற்கு மேல, over your job. உங்களுடைய வேலையின் மேல. Amen. The Lord says, get ready. Take a pen and paper. You're signing it again, and God is opening a new door back again. Amen. Amen. Where they broke you, there only I will build you back. எந்த இடத்துல நீங்க உடைஞ்சு போய் நின்னீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புவார். Time to fly, man. Time to fly. Amen. நீங்கள் பறந்து போவதற்கான Last but நேரம். not the least. கடைசியாக Before July, ஜூலை you're going to மாசத்துக்கு come here as முன்பாக a testimony and நீங்க stand. திரும்பவும் வந்து சாட்சியாக நீங்க நிப்பீங்க.
Convey my regards to Selvan also. God is touching Selvan also. செல்வன் அப்படிங்கிறவருக்கு இந்த வார்த்தைகளை சொல்லிடுங்க. It's his brother. May God bless. அவருடைய பிரதர் செல்வன். Amen. அவருடைய சகோதரன் பேர் செல்வன். Amen. You can have a seat. Amen. It's not his original name. It's his nickname. It seems. ஓகே. Amen. It's his nickname. செல்ல பேரா அது. Touch your neighbor and say nickname. Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க செல்ல பேரா அது. Amen. God knows your nickname also. ஆண்டவருக்கு உங்க செல்ல பேர் கூட தெரியும். He can call your Aadhaar card name also nickname also. ஆதார் கார்டுல இருக்கிற பேரும் அவருக்கு தெரியும். Amen. Just touch your hands. We're going to pray for this family. இந்த குடும்பத்திற்காக நம்ம கரங்களை நீட்டி ஜெபிக்கலாமா? The Spirit of the Lord says, ஆவியானவர் a சொல்லுகிறார், joy is coming into this house. ஒரு புதிய ஒரு சந்தோஷத்தை இந்த குடும்பத்திற்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். கொஞ்சம் கூட நினைச்ச பார்க்கல என்ன தேடி வந்தீங்க இந்த மனுஷ உதவல் நின்றீங்க நினைச்ச பார்க்கல என்ன தேடி யூசிங் இந்த மனுஷ உதவல் நீங்க வந்து நின்றீங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், when you go back, நீங்க திரும்பி போகும் பொழுது write this name Joy in a notebook. இந்த பேர் ஜாய்ங்கிற பேரை உங்க நோட்புக்ல எழுதி வைங்க. Today what they write, இன்னைக்கு நீங்க என்ன எழுதுறீங்களோ in next arc they will catch and come. எதை இன்னைக்கு எழுதுறீங்களோ புக்ல அடுத்த ஆர்க்ல அதை சுமந்து கொண்டு வருவீங்க. 100%. 100%. And Bible says, வேதாகமம் சொல்லுகிறது, word became flesh. வார்த்தை மாம்சமாய் Here மாறியது. also word will become flesh. எங்கேயும் கூட சொல்லுகிறேன், வார்த்தை மாம்சமாய் மாறி. Joy in the name of Jesus. ஜாய், இயேசுவின் நாமத்தில ஜாய். Can we just stretch out our hands and bless this house? இந்த குடும்பத்தை நம்ம எல்லாரும் கரங்களை நீட்டி நம்ம ஆசீர்வதிக்கலாமா? கொஞ்சம் கூட நினைச்ச பார்க்கல என்ன தேடி வந்தீங்க இந்த மனுஷ உதவல் நீங்க வந்து நின்றீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க இந்த மனுஷ உதவல் நீங்க வந்து நின்றீங்க. விட்டு கொடுக்கலை, விட்டு கொடுக்கலை, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலை. என்ன நீங்க விட்டு கொடுக்கலை, விட்டு கொடுக்கலை, சாத்தான் கையிலும் மனுஷன். That's what when I just pray, நான் ஜெபிக்கும் பொழுது 3 things. 3 விஷயங்கள். ஒன்று, Specifically a girl baby Joy. ஸ்பெசிபிக்லி ஒரு மகள் ஜாய் அப்படிங்கிற ஒரு மகள். Most people say, why don't you prophesy girl babies? Amen. Here there is one girl baby. Amen. Okay. Amen. Specifically a girl baby Joy. ஆமா, ஸ்பெசிபிக்கா ஒரு பெண் குழந்தை ஜாய். Second, an in charge is coming into their hand. ஒரு அதிகாரத்தை ஒரு ரெஸ்பான்ஸ் ஒரு பொறுப்பை கர்த்தர் உங்க கையில New கொடுக்கிறார். language power. Amen. Yes. That's what Akka said. Hindi language. Yes. I will make it flourish under them in the name of ஆமென். Jesus. இயேசுவின் நாமத்திலே அதை நான் செழிக்க செய்வேன். How many of you people believe Ark in Hindi also will flourish in the name of Jesus? ஆர்க் ஹிந்திலயும் அது செழிக்கும் அப்படின்னு எத்தனை பேர் நம்புறீங்க? If you believe, can you just give a clap offering for Jesus? நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றிகளை ஏறெடுப்பீங்களா? Yes. Last but not the least, கடைசியாக I saw Kumar, second name Kumar. இரண்டாவது பேர் குமார் அப்படிங்கிற பேரை நான் பார்த்தேன். His certificate name is Anil Kumar. Amen. சர்டிபிகேட்ல சகோதரனுடைய பேர் அனில் I குமார். said Aadhaar card name also, nickname also. Amen. ஆதார் கார்டு பேரா இருந்தாலும் Can கர்த்தருக்கு you just தெரியும். stretch your hands and pray for this wonderful கரங்களை family? நீட்டி நம்ம ஜெபிக்கலாம் அந்த Before குடும்பத்திற்காக. November, நவம்பர் மாதத்திற்கு முன்னாக lands will be there. Lands, favor over lands in their life. பல இடம் லேண்டுக்காக கர்த்தர் உங்களுக்கு ஒரு தயவை Amen. வைத்திருக்கிறார். God is going to give it to you. உங்களிடத்துல கர்த்தர் கொடுக்க Amen. போகிறார். Get ready. Some land ஆயத்தமாகுங்க. problems are clearing and it is coming into your name. பல இந்த இடம் சம்பந்தப்பட்ட சூழ்நிலைகள் பிரச்சனைகள் முடிவடைந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு Any தயவை land you are வச்சிருக்கிறார். praying for? ஏதாவது பிரச்சனை? You have some problem in the lands. Amen. Amen, amen, amen. Property. Property இல்ல.
Property is coming under Anil Kumar's name. It is done. It is Amen, coming into your name. amen, Land is amen. yours in the name of Amen. Jesus. புதிய ஒரு இடத்தை அவர் பெயர்ல கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். He's going to do it. Get ready. ஆயத்தமாக்குங்க. Builders, you're going to build many things in the name of Jesus. பல காரியங்களை நீங்க கட்டி எழுப்ப போகிறீங்க. Amen. I see the anointing of building is coming over you. கட்டி எழுப்புகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேல அவர் May God வைத்திருக்கிறார். bless you. கர்த்தர் உங்களை Amen. ஆசீர்வதிப்பார். Thank you. Amen. Touch 3 people and say, you are that one God needs. 3 பேரை தொட்டு சொல்லுங்க, நீங்க தான் ஆண்டவருக்கு வேணும். Amen. At last Moses was fed up. கடைசில மோசஸ் ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு. Moses said, மோசஸ் சொன்னாரு, I understood. நான் புரிஞ்சுக்கினேன். In 80 I am the only one single 80 piece. வயசுல நான் சிங்கிள் பீஸ், நான் ஒருத்தன் தான் தெரிஞ்சுக்கினேன். Amen. 80 years old I am only left. 80 வயசுல நான் ஒருத்தன் தான் மீதமா இருக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். Amen. Moses understood that God protected him before his birth. மோசேக்கு புரிந்து கொண்டாரு, அவர் பிறப்பதற்கு முன்பாகவே கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் அவர் மேல இருந்தது. Here in David's life he was a strange guy. தாவீது முழுக்க முழுக்க ஒரு அந்நியனாக அவர் Because காணப்பட்டார். Bible says first time when God saw David was dancing and singing in the mountains. முதல்ல கர்த்தர் தாவீதை பார்க்கும் பொழுது எங்கேயோ மலைகளிலே ஆடு மேய்த்து கொண்டு நடனமாடி கொண்டிருந்ததை அவர் பார்த்தார், தனியா. Today if we were telling, we would have telling mad guy. இன்னைக்கு யாரா தனியா டான்ஸ் ஆடின்னு மவுண்டன்ல தனியா மலையில இருந்தாங்கன்னா நான் அவங்கள பார்த்து பைத்தியம்னு சொல்லிருப்பேன். I mean God needs some I mean God needs some people who can do what God wants to say. ஆமென். ஆண்டவருக்கு ஒரு சில அந்த மாதிரி people வேணும். ஏன்னா ஆண்டவர் சொல்றதை செய்கிறவர்களா அவர்கள் இருப்பாங்க. Today when brother Jiva released the song, he don't have any background, he's doing it for the first time. People would have said, what, you don't have any background? But the Lord says, no, you did it, I will flourish it. You did it and I will flourish it. ஆமென். பிரதர் ஜீவா இன்றைக்கு அவருடைய பாடல் ரிலீஸ் ஆயிருக்கிறது. ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா கர்த்தர் அவருடைய பேக்ரவுண்டா இருப்பார். அவர் பின்னணியில கர்த்தர் செயலாற்றுவார் பெரிய காரியங்களை. I think that's a blessing of Ark. அதுதான் ஆர்க்கருடைய ஆசீர்வாதம் நான் நம்புறேன். Let many people write songs, let many families write songs in the name of Jesus. இங்க பல குடும்பங்கள் ஆண்டவருக்காக பாடல்களை எழுதி ரிலீஸ் பண்ற குடும்பங்களா எழும்பட்டும். Amen. Few minutes I just want to share my heart and we are going to pray. ஒரு சில நிமிடங்கள் என்னுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுகிறேன். Amen. And also Hannah, amen, before I finish it, Hannah, which is connected to your home, if you come it is good, otherwise I'll come and pick you out, everything is okay. ஹானா அப்படிங்கற அந்த பேரோடு கூட இருக்கிறவங்க ஒருவேளை இருப்பீங்கன்னா come forward, I want to pray for, that's good. Amen. The purple, this one, the purple one. Purple here. or yes, here. Amen. This one. Amen. Your family is here. குடும்பம் இருக்குறாங்களா? கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க இந்த மனுஷ உதவ நீங்க வந்து நின்றீங்க. Can you just touch your hand? Can you all just touch your hand? எல்லாரும் கரங்களை நீட்டலாமா? இந்த மனுஷ உதவ நீங்க வந்து நின்றீங்க. விட்டு கொடுக்கலையே. Yes. The love of the Lord is flowing through your life. ஆண்டவருடைய அன்பு உன்னுடைய வாழ்க்கையில அதை ஓடுகிறதை நான் பார்க்கிறேன். I will lift you up. விட்டு கொடுக்க. கர்த்தர் உன்னை உயர்த்த அவர் வல்லவரா இருக்கிறார். A special coat will come upon your life. ஒரு விசேஷமான ஒரு ஜாக்கெட், ஒரு கோட் உன்னுடைய வாழ்க்கையில. No sickness will touch their home, never. உங்களுடைய குடும்பத்தை ஒரு வியாதியும் அணுகாது என்று கர்த்தர் சொல்கிறார். Complete healing is coming into this house. முழுவதுமான ஒரு சுகத்தை கர்த்தர் உங்க குடும்பத்துல Complete strength is coming into this house. ஒரு முழு பலனை கர்த்தர் உங்க குடும்பத்திற்காக வைத்திருக்கிறார். God says, I am going to be your father. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் தகப்பனாய் இருப்பேன். A medical favor will bump into this house. ஒரு மருத்துவ தயவு உங்களுடைய குடும்பத்திற்கு வருகிறது. May God bless you. கர்த்தர் உங்களை after this prayer. Amen. Amen. First verse what David says is, the Lord is my shepherd. முதல் வசனம் தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். See, God is creator. கர்த்தர் சிருஷ்டிகர்த்தராய் இருக்கிறார். I mean, in the beginning was God. ஆதியிலே தேவன், when nothing was there, he said, let there be light. எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில வெளிச்சம் உண்டாக கடவுது என்று I mean, when the world was barren, he created a new earth without anything. எந்த ஒரு வெறுமையும் ஒழுங்கினுமாய் இருந்த ஒன்றுமில்லாதிருந்த உலகத்தை கர்த்தர் தாம் உலகத்தை சிருஷ்டித்தார். Touch your neighbor and say, you cannot explain God. பக்கத்துல சொல்லுங்க, உங்களால ஆண்டவரை விவரிக்க முடியாது. God will reveal himself. கர்த்தர் அவர் தம்மை உங்களிடத்துல வெளிப்படுத்துவார். You cannot reveal God. நீங்க ஆண்டவரை புரிஞ்சிக்கணும், வெளிப்படுத்தணும் நினைக்க முடியாது. If you ask David who is God,
தாவீது கிட்ட போயிட்டு கர்த்தர் யார் அப்படின்னு கேட்டா he won't say everything. He will say, the Lord is my shepherd. எல்லாத்தையும் அவர் சொல்ல மாட்டார். அவர் என் மேய்ப்பர் மட்டும் தான் If you சொல்றார். ask me who is God, என்ன தெய்வம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா I will proudly say he is my father. நான் சந்தோஷமா சொல்லுவேன் அவர் என் தகப்பன். For somebody he may be a friend. மற்றவர் யாரா ஒருத்தருக்கு அவர் நல்ல ஒரு நண்பனா For somebody he may be a partner. ஒரு இன்னொருத்தருக்கு அவர் நல்ல ஒரு துணையாளரா For இருக்கலாம். somebody he may be a funder. ஃபண்டரா Funder, I mean, ஆமா, El Shaddai, இன்னொருத்தருக்கு I mean, provider, okay. இன்னொருத்தருக்கு தேவைகளை சந்திக்கிறவராய் அவர் இருக்கலாம். I mean, for somebody, I mean, okay, many things are there. I mean, so God reveals himself in different ways. கர்த்தர் பல விதங்களிலே பல பேருக்கு தம்மை One வெளிப்படுத்துகிறார். question mark I put today. Who is God for you? ஆமா, ஒரு क्वेश्चन, ஒரு கேள்வி உங்களிடத்துல நான் போடுறேன். கர்த்தர் உங்களுக்கு யார்? Touch your neighbor and say, who is God for you? பக்கத்துல பார்த்து உங்களை கேளுங்களேன். கர்த்தர் உங்களுக்கு யார்? Who is God for you? உங்களுக்கு யார் For அவர்? David he is shepherd. தாவீதுக்கு அவர் மேய்ப்பனா இருந்தார். I mean, for he says he is my peace. In Bible it says God is my peace. பரிசுத்த வேதாகமத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் எனக்கு சமாதான He is my shield. அவர் எனக்கு He கேடகமா is my இருக்கிறார். sword. அவர் எனக்கு பட்டயமா He is my இருக்கிறார். kinsman redeemer. அவர் என்னை ரட்சிக்கிறவரா இருக்கிறார். I mean, for everybody he revealed in different ways. ஒவ்வொருத்தருக்கும் தன்னை வெவ்வேறு விதங்களில் அவர் What வெளிப்படுத்துகிறார். did God reveal in your life? உங்க வாழ்க்கையில கர்த்தர் தம்மை எப்படி வெளிப்படுத்தி I mean, இருக்கிறார்? how many of you can say, Lord, you are my shepherd, you are my father, you are my friend, you are my everything. In what way God revealed in your life? எந்த விதங்களில கர்த்தர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார்? Amen. ஆமென். I believe we're going to have a personal experience with God. இதுதான் ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த தனிப்பட்ட உறவு. That's what David finished in one line, the Lord is my shepherd. தாவீது ஒரே வரியில அவர் முடிக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக Second line he says, I shall not want. Amen. இரண்டாவது வரியில சொல்றாரு, நான் தாழ்ச்சி அடையேன். Touch your neighbor and say, I shall not want. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்கு ஒரு குறைவும் இல்லை. I shall not want. Amen. எனக்கு ஒரு குறையும் இல்லை. You think if you are there only good, no, I shall not want. Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்கு ஒரு குறைவும் இல்லை. Amen. You think you are just a resource. The source is from up. Amen. நீங்க ஒருவேளை சாதாரணமா இருக்கலாம், நான் எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். Yes, all you are just a resource. Source is from the top. ரிசோர்ஸ் நம்மளா இருக்கலாம், ஆனா எல்லாவற்றுக்கும் மூல காரணர் If அவர்தான். Saul goes, somebody else will come. சவுல் போனார்னா வேற யாரா வருவாங்க. But God will never leave me. ஆனா கர்த்தர் ஒருவர் தான், அவர் போவே That's what David says, I shall not want. அதனால தான் தாவீது சொல்றாரு, எனக்கு ஒரு குறைவும் How இல்லை. many of you have a testimony? How many of you can say, I shall not want? எத்தனை பேரால் தைரியமா சொல்லுங்க, எனக்கு சொல்ல முடியும், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. I shall never want. எனக்கு ஒரு குறையும் வராது. Because my trust is not upon the man. ஏன்னா நான் மனுஷனை மேல என் நம்பிக்கையை நான் My வைக்கல. trust is not upon the chariot. Amen. ரதங்களின் மேல என் நம்பிக்கை My இல்ல. trust is upon the Lord who fights for me, who stands for me, who does things for me. Those who trust upon the Lord, can you just clap your hands and say, நல்ல கரங்களை தட்டி, நான் யாரை நம்பி இருக்கிறேன்னா, எனக்காக யுத்தம் செய்பவரை, எனக்காக வாதாடுகிறவரை, எனக்காக வழக்காடுகிறவரை நான் நம்பி இருக்கப்படினால நான் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. Amen. My trust is upon the Lord. என் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கிறது. My trust is upon the Lord. என் நம்பிக்கை கர்த்தரிடத்தில் Second இருக்கிறது. verse, what does it say? இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். I mean, he maketh me lie down in the green pastures. Green pastures. Touch your neighbor and say, green pastures. புல்லுள்ள இடங்கள் சொல்லுங்க. That's what 2026 for you. இதுதான் 2026ல கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். Green pastures. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில். Amen. Bible says in KJV version, he maketh me lie down. Amen. KJV versionல அவர் என்ன அந்த இடத்துல கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. It means David was not ready for resting. I mean, he maketh, he's forcing, hey, lie down man, how much you are running. Lie down there. தாவீது அதுக்கு ஆயத்தமா இருந்தாரா என்னன்னு எனக்கு தெரியல. அவர் சுத்திக்கிட்டு இருந்திருப்பாரு. அவர் சொன்னார், நோ இங்க இரு, உனக்காக ஒரு அமர்ந்த தண்ணீரை வச்சிருக்கிறேன், நீ இங்கே படுத்தாகணும், நீ இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். I'm a preacher and I love to preach. நான் ஒரு பிரசங்கியாளர், எனக்கு பிரசங்கிப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. Every day if you give also we'll preach. ஒரு நாள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் நான் பிரசங்கிப்பேன். But today God is telling, lie down. ஆனா இன்னைக்கு கர்த்தர் என்ன பார்த்து சொல்றாரு, ரெஸ்டட், அமர்ந்து. Lie down. Like parents says 9 o'clock keep your phone there and go to bed. ஆமா, எல்லாரும் சொல்வாங்கல 9 மணிக்கு போனை வச்சிட்டு போய் படுன்னு சொல்ற மாதிரி. That's what David said, he maketh me lie down. அதனால தான் என்னை கொண்டு போய் விடுகிறார் அப்படி He's telling, enough running, take some rest. நீ ஓடினது போதும் மகனே மகளே, நீ கொஞ்சம் ஓய்வு Because if you keep on running, I can't do anything. You take some rest, you stand still, I will fight for you. You stand still and see the glory of God. Amen.
இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு நீ ஓடிக்கொண்டே இருந்தா என்னால ஒன்றும் லைஃப்ல செய்ய முடியாது. நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள் என்று கர்த்தர் Enough, சொல்லுகிறார். you running for bread is enough. For some time I will send you my bread. I will send the divine bread for you. ஆமென். நீ உன்னுடைய அன்றாட சாப்பாட்டுக்காக இங்கேயும் அங்கேயும் ஓடி அலைகிறானா என்னால உனக்கு ஒவ்வொரு நாளும் ஆகாரத்தை கொடுக்க முடியும். This season, this is a word for some people here. இந்த காலத்துல ஒரு சில பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை இதுதான். He will make you to lie down. உங்களை அவர் இளைப்பாற பண்ணுவார். He will make you sleep. Take rest. அவர் உங்களை கொண்டு போய் உங்களை இளைப்பாற செய்வார். Touch your neighbor and say 2026. இரண்டு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க 2026. God will you take the rest. நீங்க இளைப்பாறணும். He will give the best. அவர் உங்களுக்கு சிறந்ததை தருவார். Amen. You take the rest, he will give the best. ஆமா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, அவர் பெஸ்ட் கொடுப்பாரு. Amen. Because yes, because you have ran a long race. ஆனா நீங்க ரொம்ப ஓடி அலைஞ்சு திரிஞ்சிட்டீங்க. Elijah sit in the cave for 40 days. Don't do anything, just sit down there. எலியா கிட்ட சொல்றாரு, நீ அப்படியே 40 நாள் அங்கேயே இருன்னு சொல்றாரு. What did Elijah say? Lord, take my life. எலியா சொன்னாரு, அப்பா என்னுடைய ஜீவனை எடுத்துக்கோங்கன்னு சொன்னாரு. You can't understand. உனக்கு புரியலையா எலியா? You ran in front of the chariot men. நீ வந்து ரதங்களுக்கு முன்னே ஓடினவன். Chariot had 6 horses. ஆமா, 6 குதிரைகள் கொண்ட ஒரு ரதங்களுக்கு முன்னாடி You had ஓடிட்ட. just 2 legs. 2 கால் தான் உனக்கு. I mean, with these 2 legs you defeated the 6 horses. ஆனா 6 குதிரைகளை நீ வந்து ஜெயித்து அதுக்கு முன்னாடி ஓடி இருக்கற. If you run more, your legs won't work. இதுக்கு மேல நீ ஓடுனா 2 காலம் வேலை செய்யாது. Take some rest. கொஞ்சம் ரெஸ்ட் எடு. I will boost you up. நான் உனக்கு பெரிய பலனை Then I கொடுப்பேன். will open a new season for you. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு புதிய காலம் உங்களுக்காக. I will open a new season for you. உனக்காக ஒரு புதிய காலத்தை நான் திறந்து கொடுக்கிறேன். This is a word for some people here. ஒரு சில பேருக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தை இதுதான். You will not end your life with this rest. இந்த ஓய்வோட கூட நீங்க முடிச்சிர மாட்டீங்க உங்க There is வாழ்க்கைய. deadly valley still waiting for you. அதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஓட்டத்தை கர்த்தர் There is வச்சிருக்கிறார். still a big task waiting for you. இன்னும் பெரிய காரியத்தை நீங்க செய்வதற்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி So in வைத்திருக்கிறார். rest time, simply don't go there and here. Take rest. Sit in your home. Take rest. அதனால ரெஸ்ட் எடுக்கணும், நீங்க இளைப்பாறணும் நினைச்சு வச்சிருக்கிற அந்த நேரத்துல இங்கேயும் அங்கேயும் அலையாதீங்க. கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்திருங்க. That's what Bible says. He keeps me near the still waters. அதனால வசனம் சொல்ல அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். Sheep does not drink water from flowing waters. ஆடுகள் எப்பவுமே ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணீர்ல அது தண்ணி குடிக்காதா. Because the heaviness of the wool and the water flow, it will just take the sheep away. The water heaviness and the wool heaviness, it will just take the sheep away. அந்த தண்ணீர் ரொம்ப ஃபோர்ஸா வரதுனால sometimes அது எடுத்து கொண்டு போய்டும், அது புஷ் பண்ணி கொண்டு போய்டும். It will always drink near the still waters. அதனால அமர்ந்த தண்ணீர்கள் எங்க இருக்கோ அங்கதான் ஆடுகள் தண்ணி குடிக்கும். Today the Lord says, make yourself still. இன்னைக்கு உங்களை ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, கொஞ்சம் இளைப்பாறு, ரிலாக்ஸா இரு. Touch your neighbor and say, still, make yourself still. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் You are running fast. நீ ரொம்ப டென்ஷன் ஆயின்னு இருக்கற, அமைதியா இருன்னு சொல்லுங்க. What பக்கத்துல God said to me, கர்த்தர் என்கிட்ட பார்த்து சொன்ன ஒரு காரியம், if the devil cannot make you slow, if the devil cannot slow you down, இப்ப சத்ரு உங்களை ஸ்லோ பண்ண முடியாது. he will make you run fast. சத்ரு என்ன பண்ணுவான்னா உங்களை ரொம்ப அதிகமா ஓட வைப்பான். Touch your neighbor and say, going slow is dangerous, going fast also is dangerous. ரொம்ப ஸ்லோவா போறதும் டேஞ்சர் தான், ரொம்ப ஃபாஸ்டா ஓடுறதும் டேஞ்சர் தான். Amen. So don't go fast also. ஆனா ரொம்ப ஃபாஸ்டா ஓடாதீங்க. Correct. Amen. Go into perfect still waters. ஸ்டில் வாட்டர்ஸ். கர்த்தர் உங்களுக்கு அமர்ந்த தண்ணீர்களை கொடுக்கிறார். In this season, take out every grudge and take out every unforgiveness what you have. இந்த அமர்ந்த தண்ணீர்ல நீங்க இருக்கும் பொழுது, நீங்க இளைப்பாறும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற காயங்கள், மற்றவர்களை குறித்ததான கசப்பான அனுபவங்களை உங்க வாழ்க்கையில இருந்து எடுத்து போடுங்க. Amen. When I say this topic, you will sit in a way, Pastor, this is not for me. I am like Jesus Christ, forgiven everybody. Amen. இது நீங்க சொன்ன உடனே சொல்வீங்க, இந்த டாபிக் எனக்கு வேணா அப்படி நீங்க சொல்வீங்க. How many times should we forgive? எத்தனை முறை நான் மன்னிக்கிறது? 7? 7 முறையா? 770 times. 70 முறையா? Pastor, I have forgiven him. நான் மன்னிச்சிட்டேன். Then when he comes into the room, why your face become dull? அப்படி மன்னிச்சவங்க முன்னாடி நின்னா ஏன் மூஞ்சி இப்படி மாறி போகுது? Pastor, I forgotten him, Pastor. 100% forgotten him. நான் 100% அத பத்தி மறந்துட்டேன் பாஸ்டர். But when he enters into the place where I am, I don't know, I feel uncomfortable. ஆனா உள்ள நுழையும் போது அதுக்குள்ள எனக்கு டென்ஷன் ஆகுதே. You may tell nobody, na?
நீங்க வேற யாருக்கும் No, சொல்லிருக்க no, you may மாட்டீங்க. tell I have nobody. நீங்க சொல்லலாம் எனக்கு அந்த மாதிரி யாரும் இல்ல. But in your mind, one face is coming. ஆனா உங்க மைண்ட்ல யாரோ ஒரு முகம் ஒன்னு வருது. Already faces is coming in your mind. If I can tell your name, why can't I read your mind, brother? I can see some faces already you're thinking. Amen. நான் கர்த்தர் எனக்கு பெயர்களே வெளிப்படுத்துறாருன்னா உங்க மைண்டுக்குள்ள இருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேரோட மைண்ட்ல ஒரு பேரு மூஞ்சி வந்துருச்சு. Because we think unforgiveness is a weapon. நீங்க நினைக்கிறீங்க மன்னிக்காதது ஒரு பெரிய ஆயுதம். Unforgiveness is a poison. ஆனா மன்னிக்காம இருக்கிறது அது விஷத்துக்கு சமானமா If இருக்கிறது. that man can change your mood, he is not your servant, he is your master. He is controlling your mood. உங்களுடைய அந்த இமோஷன்ஸ் உங்க மனசு டக்குன்னு அப்படி மாறுதுன்னா அவங்க உங்களுக்கு அடிமை இல்ல, உங்களை ஆளுகை செய்றாங்க. Then you may ask, Lord, we may not get angry. அப்ப நீங்க கேட்கலாம், என்ன ஆண்டவரே என்னால கோவப்படவே முடியாதா? You should get angry. You are human only. நீங்க மனுஷர் தான், நீங்க கோவப்படலாம். But before the sun sets, ஆனா சூரியன் மறைவதற்கு you are முன்பாக angry also. Your angriness also should go down. உங்களுடைய கோபம் தனிய கடவது என்று வசனம் This சொல்லுது. night I want to have a word of prayer for everybody who is here. இன்றைக்கு ராத்திரியில எல்லாருக்காகவும் நான் ஒரு ஜெபத்தை நான் ஏறெடுக்க விரும்புகிறேன். I'm not able to leave that person out of my heart. என்னுடைய இருதயத்துல இருந்து அந்த மனுஷனை என்னால எடுத்துட்டு போட முடியல. Amen. When I pray, I'm also in that category. நான் ஜெபிக்கும் பொழுது நானும் தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன். Because when people once hurt, again seeing that people, it's not that easy. நம்மளை காயப்படுத்தினவங்களை மறுபடியும் நம்ம பார்க்கும் பொழுது அது உண்மையிலே நம்மளுக்கு அந்த ஒரு இன்கன்வீனியன்ஸ், ஒரு அன்கம்ஃபர்டபிள் ஃபீலிங் வந்துரும். But you're not carrying a weapon, brother. That's a poison in your life. ஆனா அதை நீங்க ஒரு ஆயுதமா நினைக்க வேண்டாம். அது நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய விஷயம். Forgiveness is your blessing. மற்றவர்களை மன்னிக்கிறதுங்கிறது உங்களுடைய ஆசீர்வாதம். Amen. How many of you can say, Lord, give me that heart? 2 minutes. எனக்கு அந்த மனசு தாங்க ஆண்டவரே. 2 minutes. We are going to just close our eyes and say 2 minutes. 2 நிமிஷம் அப்படியே Lord, நீங்க let us ஜெபிங்க. 2026 help me to forgive everything. அப்ப 2026ல எனக்கு விரோதமாய் செய்திருக்கிறவர்கள் எல்லாம் மன்னிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. Help me to forgive everything, O Lord. ஆமென். Help me to forgive things which you don't want in my life. அப்பா எதெல்லாம் என் வாழ்க்கையில வேண்டாம் நீங்க நினைக்கிறீங்களோ அப்பா அதெல்லாம் வச்சு அப்பா நான் மன்னிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. I just want to love like you. I just want to love like you உங்களை love. போல நான் நேசிக்க நான் I just ஆசைப்படுறேன். want to talk like you. உங்களை போலவே பேச நான் I just ஆசைப்படுறேன். want to be like you. உங்களை போலவே நான் மாற ஆசைப்படுறேன். Even though in the cross, the 7 last words which you had, in that 7 words you said, Lord, forgive them because they don't know what they are doing. பசிலுவேல நீர் பேசின அந்த 7 கடைசி வார்த்தையில முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் இவர்கள் செய்கிறது என்னதென்று Only அறியாதிருக்கிறார்கள் 7 சொன்னீங்க. words you have. In that 7 also you added forgiveness. 7 வார்த்தை தான்ப்பா நீங்க பேசுனீங்க. அதுலயும் நீங்க இந்த மன்னிக்கிற காரியத்தை முதல்ல கொண்டு வந்து வச்சீங்க. I just want to take out every unforgiveness in my life. எனக்குள்ள இருக்கிற அப்பா மன்னிக்க முடியாத இருக்கிற நபர்கள், சூழ்நிலைகள், கசப்புகள் எல்லாவற்றையும் எடுத்து Because போடுங்கப்பா. I know I'm in a flowing water and I can't drink this. அப்பா இது கடந்து போகிற ஒரு ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணீரா இருக்குது. என்னால என்னுடைய தாகத்தை ஆற்ற முடியல. Bring me near still waters. எனக்கு அமர்ந்த தண்ணீரை தாங்கப்பா. Still waters. அமர்ந்த தண்ணீரை I just want to தாங்க. pray for some people. Still waters. அமர்ந்த தண்ணீருக்காக நான் This ஜெபிக்க night God is taking you to still waters. கர்த்தர் இந்த ராத்திரியில உங்களை அமர்ந்த தண்ணீர் லண்டில் கொண்டு If போய் விடுகிறார். if you're watching me in online, God is taking you near still waters. ஒருவேளை நேரலையில பார்த்துட்டு இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களையும் அந்த அமர்ந்த தண்ணீர்களுக்குள்ள கொண்டு Because போகிறார். there are some things what you cannot forgive. ஏன்னா ஒரு சில விஷயங்களை உங்களால மன்னிக்கவே முடியல. Brother, he is controlling you. ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அந்த பர்టిక్యులர் நபர் உங்களை ஆளுகை செய்கிறத He is becoming மறந்துடாதீங்க. your master. அவர் உங்களுக்கு ஆண்டவனாய் உங்களுடைய எஜமானனாய் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. No, my master is only Lord. ஆனா நம்மளுடைய எஜமான் ஒருவர் தான், அவர் தெய்வம். Lord, I surrender my soul. அப்பா என்னுடைய ஆவியை, என்னுடைய ஆத்துமாவை நான் ஒப்பு கொடுக்கிறேன். I leave that man out of my heart. எனக்கு I அந்த leave that person out of my heart. என்னுடைய சரீரத்துல இருந்து, என்னுடைய இருதயத்துல இருந்து அந்த பர்టిక్యులர் நபரை நான் எடுத்து போட உதவி செய்யுங்க. Still waters. அமர்ந்த தண்ணீர்கள். In the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே I ask and pray. Amen. அப்ப நான் ஜெபிக்கிறேன்ப்பா. Amen. If I come near you, I feel to prophesy to everybody. நான் உங்க கிட்ட வரணும்னு நினைச்சா எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று சொல்லணும்னு எனக்கு தோணுது. In next 15 minutes I will stop and I'm going to come personally. அடுத்த 15 நிமிஷத்துல நான் உங்க கிட்ட நான் வந்து உங்களுக்காக நான் Personally, ஜெபிப்பேன். I want to pray for a couple of families. ஒரு சில குடும்பங்களுக்காக நான் பிரத்யேகமாக Before I நான் come here, ஜெபிக்கிறேன். the Lord said, God is going to send you there for Santosh, God is going to send you there for Satish, God is going to send you there for Jiva. This is the 3 names what the Lord just said. 3 பெயர்களை ஆண்டவர் எனக்காக கொடுத்தார். சந்தோஷ், சதீஷ் and ஜீவா. இந்த 3 பெயர்களை கர்த்தர் And எனக்காக Elsie, கொடுத்தார். Elsa, Elsie and Grace, these 4 names.
எல்சி, கிரேஸ் அப்படிங்கிற இந்த 4 பெயர்களுக்காக Amen. I know all the people are here, but I want to meet you one by one after the prayer. நீங்க Amen. எல்லாரும் If these names are connected to you, just raise your hands. Let's see. ஒருவேளை அந்த பெயர்கள் உங்களோடு கூட சம்பந்தப்பட்டிருந்ததுன்னா நீங்க கரங்களை நீங்க ரைஸ் பண்ணலாம். Jiva is here. ஜீவா இருக்காங்க, Satish is here. சதீஷ் இருக்காங்க, Amen. If this name Santosh is connected to you, just raise your hands. சந்தோஷ்ங்கிற பேர் யாருக்காவது இருந்துச்சுன்னா LC, Grace is connected. LC. Amen. LC is here. Grace. This name Grace is connected. 1, 2, 3. Grace. Who? Grace there. Okay. LC. LC, Grace. Both also. Okay. Okay. Grace. Wow. Amen. I want these 4 people to meet me. Amen. இந்த 3 பேரும் என்ன வந்து நீங்க சந்திக்கும்படி Amen. கேட்கிறேன். Now, in between of the word, I'm going to come to. நம்ம வார்த்தை நடுவுல உங்க மத்தியில நான் வருவேன். Amen. Still waters. அமர்ந்த தண்ணீர்கள். அடுத்த வசனம் You may walk சொல்லுகிறது, through the deadly valleys. மரண பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும், Touch your neighbor and say deadly valleys. சொல்லுங்க மரண பள்ளத்தாக்கு. Darkness. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க மரண பள்ளத்தாக்கு. Darkness. Amen. இருளில் இருக்கிற மரண பள்ளத்தாக்கு. Amen. Do you know why God allows you to walk in darkness? ஏன் தெரியுமா கர்த்தர் உங்களை இருளில நடக்க வைக்கிறாரு? Because Bible says, என வசனம் I will சொல்லுகிறது, give you the treasures of darkness. ஏன்னா அந்த இருளில் இருக்கிற மறைவில் இருக்கிற பொக்கிஷங்களை கர்த்தர் உங்களுக்காக தருவேன் என்று Touch சொல்லுகிறார். 3 people and say in darkness also there is treasure. 3 பேரை பார்த்து சொல்லுங்க, இந்த இருளில கூட கர்த்தர் பொக்கிஷங்களை I வைத்திருக்கிறார். thought only light has treasure, but my God has stored up something in darkness also. நான் நினைச்சேன் வெளிச்சத்துல தான் புதையல்கள் கிடைக்கும்ட்டு, ஆனா தெய்வம் சொல்லுகிறாரு அந்த மரண இருளுல கர்த்தர் உங்களுக்கு பொக்கிஷங்களை அவர் Do you know why வைத்திருக்கிறார். this darkness is allowed in your life? ஏன் தெரியுமா இந்த இருள் உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கிறீங்க? Why? ஏன் தெரியுமா? பொக்கிஷங்களுக்காக. Treasure is there. சொல்லுங்க பொக்கிஷங்களுக்காக. So start treasure hunt. Amen. அதனால பொக்கிஷங்களை தேடுற ஒரு இதுக்கு வந்துடலாம். Amen. Because Bible says Acts chapter 9:12 beautifully it says like this. அப்போஸ்தலர் 9:12 சொல்லுகிறது. 9:12. Can we just read that one verse? 9 and 12 போடுவீங்களாப்பா? அப்போஸ்தலர் 9:12. 9:12. Can somebody read it? யாராவது ஒருத்தர் வாசிப்பீங்களா? Yes. 9:12. Acts 9:10. Yes. 12. Yeah, here in the screen it is written. அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். தரிசனம் கண்டான். எப்படி கண்டான்? Hey, Saul is a blind man. ஆமா, சவுலுக்கு இப்ப கண்ணு தெரியல. How can blind man see? கண்ணு தெரியாதவனுக்கு எப்படி சொப்பனம் வரும்? Hey, still healing did not happen. Still healing is not happened. இன்னும் கண்ணு பார்வை அவனுக்கு இன்னும் கிடைக்கல. Still he is blind only. அவன் இன்னும் குருடா தான் Still இருக்கார். darkness is there only. அவருக்கு இன்னும் இருளில் இருக்கிறார். But I'll give you the treasures of darkness. ஆனா இருளில் இருக்கிற பொக்கிஷங்களை I'll give you treasures of darkness. இருளில் இருக்கிற பொக்கிஷங்கள். In the dark season I have kept a vision in your life. இந்த கடினமான இருளுள்ள சூழ்நிலையில கூட கர்த்தர் உங்களுக்காக ஒரு சொப்பனத்தை ஒரு How தரிசனத்தை many of you can say வச்சிருக்கிறார். more than light what taught me? Darkness taught me, because in the light it was easy to walk, but in the dark time I had to open my eyes, just believe upon God. Every step what I took made me stronger and stronger. எத்தனை பேர் நம்புறீங்க வெளிச்சம் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களை விட இருள் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் அநேகம். வெளிச்சத்துல இருக்கும் பொழுது தைரியமா நம்ம நடந்து போயிடலாம், ஆனா இருளில் இருக்கிற நேரங்களில முன்னாடி என்ன இருக்குதுன்னு தெரியாம ஒவ்வொரு படிப்படியாய் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து நம்ம மூவ் பண்றதுனால இருளில நம்மளுக்கு பொக்கிஷங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். கிரகிக்க முடியா காரியம் செய்வேன். These names are connected to you. Come forward. அந்த பெயர்களை கூப்பிட்டுருந்தா நீங்க வந்துருங்க முன்னாடி. சதீஷ், எல்சி, கிரேஸ், ஜீவா, சந்தோஷ், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வேன். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வேன். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா
சொல்லுகிறார். Family is here, she's alone. Okay. She's just married, huh? The Spirit of the Lord says, ஆவியானவர் சொல்லுகிறார், this season I will multiply things in your life. இந்த காலகட்டத்துல கர்த்தர் பல பெருக்கங்களை உங்களுக்காக Just stretch your வைத்திருக்கிறார். hands and we're gonna pray. எல்லாருமே கரங்களை நீட்டி இந்த சகோதரிக்காய் நான் ஜெபிக்கலாம். Let there be grace over grace. அப்பா கிருபை மேல கிருபை Let there be அவளுக்கு grace இருக்கட்டும். over grace. கிருபை மேல கிருபை The இருக்கட்டும். Spirit of the Lord says, get ready. ஆவியானவர் சொல்லுகிறார், Get ready. ஆயத்தமாக. A shift is coming in your life. ஒரு பெரிய ஒரு நகர்வை கர்த்தர் Amen. உங்களுக்காக The Lord says, வைத்திருக்கிறார். it's time. ஆண்டவர் சொல்றாரு, Out of nowhere, எங்க இருந்தோ I see some things are granted for you. ஒரு சில காரியங்களை கர்த்தர் அவர் முத்தரிக்கிறத நான் Amen. And I பார்க்கிறேன். say, a new place is opening up for you. ஒரு புதிய இடத்தை கர்த்தர் உங்களுக்காக அவர் It may be in வைத்திருக்கிறார். Chennai, it may be in India or out of India. ஒருவேளை இந்திய தேசத்துல இருக்கலாம் இல்ல வெளிநாட்டுல I don't இருக்கலாம். know whether you planned or not, but in this darkness, God has kept a treasure for you. Get ready. In next 6 months, that treasure is going to pop out of your life, and you are going to say, God has brought me to a different location. Amen. ஆமென். இந்த இருளில் அவர் பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார். நீங்க அதை நினைச்சு பார்க்க முடியாத காரியம் அடுத்த 6 மாதங்களில கர்த்தர் இதை உங்க வாழ்க்கையில அவர் வெளிப்படுத்துவார். Can you just pray for this family? இந்த குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கலாமா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மையால் ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மையால் Can we sing it together? Yes. சேனைகளின் கர்த்தர் Are you ready to pray with me? எத்தனை பேர் என் கூட ஜெபிக்க ஆயத்தமா இருக்கீங்க? Are you ready to pray with me? என் கூட ஜெபிப்பீங்களா? You may walk through the deadly valleys. அவர் உங்களை மரண பள்ளத்தாக்குல நடக்க My செய்றார். rod and my staff will comfort you. அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றும். But the 5th verse, வசனம் 5 சொல்லுகிறது, amen. What does 5th verse says? I'll anoint your head with oil. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் To செய்கிறார். neighbor and say, there is an oil coming towards your life.
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய அபிஷேக தைலம் இறங்கி There வருகிறது. is an oil coming towards your house. உங்களுடைய குடும்பத்திற்கு நேராய் ஒரு அபிஷேக தைலம் இறங்கி Are கொண்டிருக்கிறது. you ready to pray with me? என் கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? I mean, till today I was just reading that scripture and I was just leaving it simply. இன்னைக்கு நான் அந்த காரியங்களை வாசித்து கொண்டே ரூமை விட்டு நான் வெளியில வரும் பொழுது, But yesterday I was just searching in Google. நேற்று தினத்துல நான் கூகுள்ல நான் தேடி கொண்டிருந்தேன். Why do you put oil? ஏன் எண்ணெய் போடணும்? Touch your neighbor and say, why in the head? ஏன் தலை மேல அந்த எண்ணெய் போடணும்? Why in the head oil? ஏன் தலை மேல எண்ணெய் Then போடணும்? I searched it in Google. நான் கூகுள்ல போய் தேடினேன். Why shepherds put oil on the sheep, on the head of the sheep? ஏன் மேய்ப்பர்கள் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய தலையில அந்த எண்ணெயை ஊற்றுகிறார்கள்? Every time sheep is covered by oil. ஒவ்வொரு முறையும் அந்த ஆடு எண்ணெயில எண்ணெய் போடும் பொழுது, Why? Because ஏன்னா the sheep has a habit of putting its head in the reptiles, in a places where insects and snakes are there. அந்த எங்கெல்லாம் பாம்போ இல்ல பூச்சிகளோ இருக்குதோ அந்த இடத்துல தலையை கொண்டு போய் விட்டுருமா அது. And this oil repels everything against it. அந்த எண்ணெய் தான் எல்லா பூச்சில இருந்தும் இந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்குமா. Touch your neighbor and say, oil is a protection. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எண்ணெய் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன், If உங்களுக்கு you பாதுகாப்பு. search in Google, it will say. நீங்க கூகுள்ல தேடினீங்கன்னா சொல்லும். Simply David did not say he will put oil. சும்மாலாம் வந்து தாவீது சொல்ல கர்த்தர் எனக்கு எண்ணெயை அபிஷேகிக்கிறார் என்று. He said, அவர் சொல்றாரு, when Goliath came, கோலியாத் வரும் do you பொழுது know why it slipped off? ஏன் தெரியுமா அது வழுக்கிட்டு போச்சு? Oil was there. ஏன்னா தலை மேல எண்ணெய் இருந்தது. Saul threw spears against me. ஒவ்வொரு முறையும் சவுல் அந்த ஈட்டியை அவனுக்கு Do you know நேராய் why it பாயும் slipped பொழுது off? ஏன் தெரியுமா அது வழுவி போச்சு? Brother, oil was there. ஏன்னா அந்த எண்ணெய் அவன் தலை மேல இருந்ததனால. 10,000 against me. 10,000 பேர் 1000 பேர் It did வந்தாலும் not work because oil was there. அது உன்னை அணுகாது. ஏன்னா அபிஷேக தைலம் உன் தலை 1,000 மேல. Philistines, it did not work. Oil was there. 1000 பெலிஸ்தியர்கள் இருந்தாலும் அது வேலை செய்யல. ஏன்னா அவனுடைய தலை மேல எண்ணெய் இருந்தது. Today night I want to prophesy, may God give a new oil over your head in the name of Jesus. இன்றைக்கு ராத்திரி நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய எண்ணெயினால் அபிஷேகம் செய்வாராக. Amen. ஆமென். Amen. ஆமென். Touch your neighbor and say, he will anoint you with oil. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் That's why செய்வார். sheep puts oil. That's why the shepherd put oil on it. அதனால தான் மேய்ப்பர்கள் இந்த ஆட்டுக்குட்டியின் மேல இந்த எண்ணெயை அவர்கள் It ஊற்றுகிறார்கள். repels against every insect. ஒவ்வொரு பூச்சிக்கு பூச்சியிலிருந்து அந்த ஆட்டுக்குட்டியை காப்பாற்றுகிறது Oil is a என்னதான்? protection. அது ஒரு பாதுகாப்பு. That's why brother, accident came but it repelled against me. அப்படியே ஒரு ஆக்சிடென்ட், பெரிய ஆக்சிடென்ட் வர மாதிரி இருந்துச்சு, ஆனா கர்த்தர் அப்படியே எங்களை தப்பிக்க வச்சாரு. Abortions came but it repelled against me. ஒரு கரு சிதைவாகிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு, ஆனாலும் கர்த்தர் காப்பாற்றினாரு. Why? ஏன்? You did not know it. உங்களுக்கு தெரியல. You thought this is anointing oil. நீங்க நினைக்கிறீங்க அபிஷேக தைலம். This anointing oil is also protection oil. இது அபிஷேகத்துக்கான தைலம் மாத்திரம் இல்ல, உங்களை பாதுகாக்கிற This தைலம் oil அதுதான். will protect you. இந்த தைலம் உங்களை This oil பாதுகாக்கும். will guide you. இந்த எண்ணெய் உங்களை This oil வழிநடத்தும். will lift you up. இந்த எண்ணெய் தான் உங்களை உயரத்துல This கொண்டு போய் oil நிறுத்தும். will make a way for you. இந்த எண்ணெய் தான் உங்களுக்கு வழியை உண்டாக்கும். How many of you can say, Lord, thank you for protecting me. நன்றி சொல்வீங்களா? நன்றி நன்றி. Thank you for giving this oil over my head. நன்றி அப்பா, அந்த எண்ணெயின் தலை மேல நீங்க Thank you வைத்ததுக்காக for putting this நன்றி. protection oil over my life. இந்த பாதுகாப்பை மேல நீங்க வைத்ததுக்காக Can you just speak in நன்றி. tongues for 2 minutes? Can you just function? Can you just speak in tongues for 2 minutes? Wherever you are, wherever you are. If you are watching me in online or offline, 2 minutes. Raise your voice, raise your voice. If you believe there is an oil over your head. If you believe there is an oil over your head. உங்க தலையின் மேல If you எண்ணெய். believe there is an oil over your head. அது நீங்க நம்புனீங்கன்னா Raise your voice, raise your voice. நல்ல சத்தமா அந்நிய பாஷையிலே பேசி Yes, yes, yes. Lift up your voice, lift up your voice. 2 minutes, 2 minutes, 2 minutes. நல்ல 2 சத்தமா minutes. Oil will overflow. அப்பா அந்த எண்ணெய் Oil will வழிந்து ஓடும். overflow. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. Oil will not only stay over your head, it will ஓ, overflow. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. Yes, I need you to open your mouth and speak in tongues for 2 minutes. நிரம்பி வழிகிறது. I need you to open your mouth and speak in tongues for 2 minutes. Yes, yes. If you want to stand up, you can stand up. If you want to sit down, you can sit down. If you want to clap your hands, you can clap your hands. However, but 2 minutes, 2 minutes, 2 minutes. Don't stop. 2 minutes. நல்ல கரங்களை தட்டணும்னா தட்டலாம். 2 minutes. நல்ல சத்தத்தை உயர்த்தி 2 நிமிஷம் நல்ல அந்நிய பாஷையில பேசி ஒரு Yes, yes, yes. Yes, I can feel the Holy Ghost.
up your voice. Lift up your voice. There is an anointing oil flowing over your life. There is an anointing oil flowing over your life. Anointing oil. He's calling you. He's calling you. A prophetic oil over your life. Yes. I can feel the anointing moving over this place. Yes. Receive the Holy Ghost. அப்பா கர்த்தர் கொடுக்கிற அந்த அபிஷேக தைலத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஓ இயேசுவின் நாமத்தில் Open your mouth. A fresh oil. Yes, new tongues. ஒரு புதிய பாஷையை கர்த்தர் நாவில வைக்கிறார். அபிஷேக தைலம் பொழிந்து கொண்டிருக்கிறது. உங்க தலையின் மேல அபிஷேகம். Receive the Holy Ghost. Receive the Holy Ghost. Receive the Holy Ghost. Receive this Holy Ghost. Another 2 more seconds, 2 more minutes. 2 more. I can feel oil flowing over this place. I can feel a prophetic oil. பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு எண்ணெய். ஓ தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகம். A healing oil. ஓ சுகத்தின் அபிஷேகம். விடுதலையின் அபிஷேகம். விடுதலையின் அபிஷேகம். Oil of gladness. ஆமென். Oil of gladness. ஓ சந்தோஷத்தின் Yes, your அபிஷேகம். sorrow is coming out. ஓ உங்களுடைய துக்கம் எல்லாம் Your சந்தோஷமாய் sorrow மாறுகிறது. is coming out. ஓ உங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறுகிறது. Oil of gladness in the name of Jesus. Yes. Let's just fight in the spirit. Let's just fight in the spirit. 2 more minutes. 2 more minutes. Just flow. Let the oil flow through you. I can feel healings happening in this place. Receive it in the name. Healings in the name of Jesus. அபிஷேகம் என் தலையின் மேல. அது வழிந்தோடுகிற அபிஷேகம். அது வழிந்தோடுகிற அபிஷேகம். ஓ அபிஷேகம் என் தலையின் மேல. Yes, God is healing you. God is touching you. He wants you. அவருக்கு நீங்க வேணும். அவருக்கு நீங்க சொந்தம். A healing is happening in this place. Yes, right now in the name of Jesus. Right now in the name of Jesus. This oil won't fall upon everybody. It's selecting you. This oil is selecting you. ஓ இந்த அபிஷேகம் உங்களை தெரிந்தெடுக்கிறது. This oil is selecting you. இந்த அபிஷேகத்தின் எண்ணெய் உங்களை தெரிந்தெடுக்கிறது. A prophetic oil. Oil of prophet. Receive it's your season in the name of Jesus. பெற்றுக்கொள்ளுங்க. Heavens are opened up. Heavens are opened up. Heaven is opened up in the name of Jesus. Heaven is opened up in the name of Jesus. Heaven is opened up in the name of Jesus. Here is your deliverance. விடுதலையின் அபிஷேகம். This oil will flow. ஓ இந்த எண்ணெய் வழிந்தோடும்.
I want to say one thing. ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். I mean, this oil is very choosy. இந்த எண்ணெய் ரொம்ப ஒரு சில பேரை தான் தெரிந்தெடுக்கும். If you once receive it, never leave it. அது ஒரு முறை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா அது உங்களை விடாது. How do you say it, brother? How do you say it? அதை எப்படி நீங்க சொல்றீங்க? Samuel brought a jar of oil. சாமுவேல் ஒரு பெரிய எண்ணெய் ஜாடியை கொண்டு வந்தாரு. When he saw the 7 also, he tried to tilt. அத 7 பேர் சகோதரர்களை பார்க்கும் பொழுது அது மேல அவர் மேல ஊற்றணும்னு பார்த்தாங்க. Only jar tilt, oil did not come out. அது அந்த குப்பியை தான் அவர் இது பண்ணார், ஆனா உள்ள இருந்து எண்ணெய் வரல. Samuel was okay, but oil was not okay. சாமுவேலுக்கு ஊத்த ஆசை தான், ஆனா எண்ணெய்க்கு வெளியில வர ஆசை இல்ல. But when David stepped into the hall, ஆனா தாவீது வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது, when David stepped into the hall, ஆனா தாவீது வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது, when David stepped into the hall, தாவீது வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது, are there any Davids here? Oh Jesus. Rabaka, the Bible says, வசனம் சொல்லுகிறது, oil chose him. அந்த எண்ணெய் அவரை தெரிந்தெடுத்தது. He did not select the oil. அவர் அந்த எண்ணெயை சூஸ் பண்ணல. Oil chose him. ஆனா அந்த எண்ணெய் அவரை தெரிந்தெடுத்தது. Oil said, I'm going to flow on him. Hey, இப்ப எண்ணெய் இன்றைக்கு சொல்லுகிறது, உங்க மேல நான் பொழிகிறேன். Oil said, this is the one. This is the one. இந்த மனுஷன் தான், இந்த Oil said, தாவீது the தான். rejected David will become the cornerstone. எந்த தாவீது தள்ளப்பட்ட கல்லா இருந்தானோ மூளைக்கு தலைக்கல் இவன் தான் என்று அந்த எண்ணெய் சொல்லினது. I want to say, if you feel the presence of God moving right here, right இன்றைக்கு now, கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறது நீங்க உணர்வீர்களானால், 2 minutes we are going to pray. 2 நிமிஷம் நம்ம ஜெபிக்க போகிறோம். 2 minutes we are going to pray. 2 நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். But if you feel the oil is on your head, இன்னைக்கு உங்களுடைய அந்த எண்ணெய் உங்க தலை மேல இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா, if you feel, உங்களால அதை உணர முடியுதுன்னா, that's why death slipped off. அதனால தான் நிறைய நேரங்களில மரணம் உங்களை விட்டு நீங்கினது. That's why depression slipped away. அதனால தான் பல போராட்டங்கள் உங்களை விட்டு விலகி போனது. That's why criticism came near and slipped away. அதனால விமர்சனங்கள் உங்களுக்கு முகத்துக்கு நேரா வந்து அது விலகி போச்சு. It did not see Aaron, it's oil. Oil was oil. How? It's saying you can't touch him, brother. Oil is around his head. அது உங்களை பார்க்கல, அது உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை பார்த்து அது விலகி ஓடுச்சு. Hey David, that's what David says, he will pour out his oil upon the head of the anointed one. தாவீது சொல்றாரு, தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறார் என்று. If you feel you need that one encounter right now, ஒருவேளை உங்களுக்கு அந்த எண்ணெயின் அபிஷேகம் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, it's already there over you. ஏற்கனவே உங்க மேல அது இருக்கிறது. But I want it to flow out. ஆனா அது வழிந்தோடணும்னு ஆசைப்படுறேன். Nobody will touch you. யாரும் உங்களை வந்து தொட மாட்டாங்க. Oil is inside you. உங்களுக்குள்ள அது இருக்கிறது. In ark it will flow out. இந்த ஆர்க்ல அது வழிந்தோடும். You are ready to pray with me? If you are ready to pray with me, நீங்க கூட ஜெபிக்க ஆயத்தமா இருப்பீங்கன்னா, stand up in the place where you are. நீங்க உங்க இருக்கிற இடத்துல நீங்க எழுந்திருச்சு நிற்கலாம். Bible says, வசனம் சொல்லுகிறது, it will overflow. அது வழிந்தோடும். Your cup will overflow with anointing. பின் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. It means, அது என்ன அர்த்தம்னா, if one receives, ஒருத்தருக்கு அது வந்துச்சுன்னா it will go into other, it will overflow. அது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் அது வழிந்தோடும். If you receive, it will go into your wife also. அது உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்கள் மனைவிக்கும் வரும். If one person in the ark receive, it will one by one, like a forest fire it is. It will just catch one by one, one by one, one by one. அது ஒருத்தர் இந்த ஆர்க்குள்ள இருக்கிற ஒருவருக்கு மேல ஊற்றப்பட்டுச்சுன்னா அது அனைவருக்கும் அது உரியதாய் மாறும். அது காட்டு தீ போல பரவும். 2 minutes. 2 நிமிஷம். We are going to prove, we are going to wait for the oil to flow over this நம்ம place. ஆண்டவருடைய அந்த அபிஷேக தைலத்திற்காய் காத்து நிற்க போகிறோம். Nobody will touch you. We are just யாரும் உங்களை தொட போறது இல்ல. We are also dropping the mic down. நாங்களும் மைக் வச்சிர போறோம். 2 minutes. 2 நிமிஷம். Angels will move here. தேவ தூதர்கள் உங்களுக்காக செய்வார்கள். Prophecies will move here. தீர்க்கதரிசனம் இங்கே நடைபெறும். 2 minutes. 2 நிமிஷம். Open your mouth. நல்ல வாய்களை திறங்க. Open your mouth. வாய்களை திறந்து. Just flow. ஓ என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும்.
மகள ராத்ரா தடரா பாபா பாபா அமர்ந்து நான் மகிழமு இயேசுவே லெத்ர கதர தரரா ஓ ரே பஹலோ நல்ல கரங்களை தட்டி இயேசுவே ஓ தெய்வமே தெய்வமே ரே பலரதட நதி 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 புறப்படட்டும் லாத்ரா கதேரா இக்னைட் பற்றி எரியட்டும். Yes, the oil will encounter you. ஓ அபிஷேக மழை பொழியட்டும். The oil of joy. ஓ சமாதானத்தின் எண்ணெய் வழிந்தோடட்டும். Yes, yes. Over leaders of ark, the oil will flow. The oil of joy. சமாதானத்தின் எண்ணெய் வழிந்தோடுவதாக, விடுதலையின் எண்ணெய் வழிந்தோடுவதாக. அபிஷேக தைலம், சுத்திகரிக்கிற தைலம். லாத்ரா கே தே 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 ஹஷே கே தே தே லாபாத்ரா தரரா பாபா பாபா. நேரலையில இதே வல்லமை இறங்குது. இதே வல்லமை ஜனங்களை விடுதலையாக்குகிறது. லாத்ரா கதிரே Yes, Jesus. Can we say it together? எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். நிரப்பிடுங்க என்னையே. Amen. There is a special oil which will flow over your life. இங்க ஒரு விசேஷித்த எண்ணெயை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஊற்ற விரும்புகிறார். Amen. 6th verse says, 6வது வசனம் சொல்லுகிறது, mercy and goodness இரக்கமும் சமாதானமும் நன்மையும் தொடரும். surely, நிச்சயமாகவே surely நிச்சயமாகவே it will never leave you. அவர் உங்களை கைவிடுவதில்லை. For those who dwell in his presence, அவருடைய பிரசன்னத்திலே இருக்கிறவர்களை, for those who dwell in the presence of the Lord, அவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிறவர்களை, mercy and goodness shall surely be your portion. அவருடைய இரக்கமும் அவருடைய நன்மையும் நிச்சயமாய் இருக்கும். Will be your portion. அது உன்னுடைய பங்கா இருக்கும். Will be your blessing. அது உன்னுடைய ஆசீர்வாதமாய் இருக்கும். Psalms 23 சங்கீதம் 23 is going to be a blessing in your life. அது உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதமாய் இருக்க போகிறது. Lord, thank you for speaking with us. அப்பா உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நீர் எங்களோடு பேசினதுக்காய் நன்றி. We still believe நாங்கள் நம்புகிறோம். you're still alive. நீர் எங்களோடு கூட ஜீவன் உள்ளவராய் இருக்கிறீர் I என்று. could feel healings have happened in this place. ஓ என்னால உணர முடிகிறது. இங்கே சுகம் நடந்து கொண்டு இருக்கிறது. Not because somebody prayed for you, நாங்கள் ஜெபித்ததனால அல்ல. because oil is there upon your life. ஓ அந்த எண்ணெய் உங்கள் வாழ்க்கையில இருக்கிறதுனால இந்த சுகம் உண்டாகிறது. Oil is flowing over your house. ஓ அந்த எண்ணெய் உங்க வீட்டில் முழுவதுமாய் வழிந்தோடுகிறது. Oil will protect you. அந்த எண்ணெய் உன்னை பாதுகாக்கும். It will repel against the cancer. அது எல்லா கேன்சர் நோய்களுக்கு எதிராய் போராடும். It will repel against the sickness. அது உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா வியாதிக்கு எதிராய் போராடும். I mean, you are the sheep. நீதான் அந்த ஆடு. He is the shepherd. அவரே மேய்ப்பனாய் இருக்கிறார். Oil is the Holy Ghost. எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவர். Let the Holy Ghost cover all over your life. பரிசுத்த ஆவியானவர் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் வருவாராக. Lord, I pray for this wonderful time what you have given. அப்பா நீர் கொடுத்த இந்த அருமையான நேரத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். Thank you for blessing us. அப்பா எங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. Thank you for speaking. எங்களோடு கூட பேசினதுக்காக நன்றி. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Amen. ஆமென். Thank you, Ark. நன்றி ஆர்க். Being here is always a blessing for me. இங்கே வருவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஆசீர்வாதமாய் இருக்கிறது. Amen. ஆமென். And meet you soon again. மீண்டும் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். Until that time, அதுவரைக்கும் let oil overflow. எண்ணெய் உங்கள் வாழ்க்கையில வழிந்தோடுவதாக. நல்ல கரங்களை தட்டி. May God bless you.